ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். இதை ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். ஸோ செய்யறதுக்கு டைம் கொஞ்ச நேரம் தான் ஆகும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குக்கர் சூடான பிறகு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சோம்பும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம். இது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆனாலே போதும். நம்ம வேறு இதை ப்ரெஷர் குக்கரில் வேறு செய்கிறோம். அதனால் எல்லாமே நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் லைட்டாக இதை வதக்கிப்போம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நான் பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 8 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நான் 2 தான் போட்டிருக்கேன். தக்காளி 8 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் இன்னும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். இப்போ ஒரு அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதை எல்லாத்தையும் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இதை ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இங்கே பொன்னி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக சாப்பிட்ற நம்மளோட ரெகுலர் ரைஸ் தான். அதை 1 கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறனால உங்களுக்கு சாப்பாடு தனித்தனியாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸை ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் தான் நான் பொதுவாக ரைஸ் குக் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் ரைஸ் குக்கிங் மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்மளோட குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒன் பாட் ரைஸ்ன்றனால ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு
லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சாப்பாடுலாம் குழையாம ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கன்சம்ஷனே இருக்காது. சீக்கிரமாக தக்காளி சாதம் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட ஒரு அப்பளமோ இல்லை முட்டையோ பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை சிக்கன் 65யோ எது வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை மண்டே பார்க்குறேன், இல்லைனா நாளைக்கு பார்க்குறேன். பாய்.